இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அவர்களுக்கு எதிராக அறிவாலும் போராடுவோம், தேவைப்பட்டால் அறிவாளாலும் போராடுவோம் என்று உறுதி கொண்டு இந்த வாய்ப்பு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றா பெருக்கிரும்பையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இந்த 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே சுதந்திரம் தரும் படிப்பினை என்ற ஒரு சிறிய தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தை நாம் பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட 190 வருடங்கள் வெள்ளையனை எதிர்த்து தொடர்ச்சியாக பல போராட்டங்களை பல தியாகங்களை செய்துதான் நாம் இந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். ஏறத்தாழ 200 ஆண்டுகளிலே ஏராளமான சுதந்திர வீர போராட்டக்காரர்களை நாம் நினைவு வைத்திருக்கிறோம். அண்ணல் காந்தியடிகளார், அதே போன்று ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், அபுல் கலாம் ஆசாத், அலி சகோதரர்கள், அஸ்ஃபாக்குல்லா கான், தமிழ்நாட்டிலே கொடிகாத்த குமரன், இப்படி பல பேர்களை நாம் ஞாபகம் வைத்திருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பெயர் சொல்ல தெரியாத பல நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்திலே விளைந்த இந்த சுதந்திரம் இன்றைக்கு இந்திய நாடு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை பல இருக்கிறது. தியாகத்தை படிக்கலாம், அதே போன்று சமூக ஒற்றுமையை படிக்கலாம். இப்படி ஏராளமான படிப்பினை இருந்தாலும் இன்று நாம் இந்த சுதந்திரத்தின் மூலம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், வெற்றி பெறும் வரை போராட வேண்டும். இதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய படிப்பினை. கிட்டத்தட்ட 190 ஆண்டுகள் பல்வேறு உயிர்களை இழந்து பல பொருளாதாரங்களை இழந்து 190 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடி ஒரு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று நாம் இதில் பெறக்கூடிய படிப்பினை இன்றைக்கு பார்க்குறோம். ஒரு சாதாரண ஒரு பரீட்சையில் ஒரு தோல்வி அடைந்ததற்காக வேண்டி எத்தனையோ மாணவர்கள் 8ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பரீட்சையில் நம்ம தோல்வி அடைந்தாலே உயிரை மாற்றிக்கொள்ளக்கூடிய, அல்லது சோர்ந்து போய் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சோர்ந்து போய் வீட்டிலே ஒரு மூலையிலே முடங்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நம் முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். வாழ்விலே நாம் வெற்றி பெறும் வரை போராட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய காலங்களிலே தொழிலாக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், எந்த நிலையில் தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை துச்சமாக மதித்து அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறும் வரை போராடுவோம் என்ற நம்முடைய முன்னோர் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அந்த பாடத்தை படிப்பினையாக பெற்றுக்கொண்டு வரக்கூடிய காலங்களிலே தொடர்ச்சியாக போராடுவோம். நல்ல முறையில் நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள். சிறந்த முறையில் படித்து அறிவை வளர்த்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அவர்களுக்கு எதிராக அறிவாலும் போராடுவோம், தேவைப்பட்டால் அறிவாளாலும் போராடுவோம் என்று உறுதி கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்தபடியாக மரக்கண்டு நடுவிழா இப்பொழுது நடைபெறுகிறது. விளையாட்டு அப்துல் கலாம் விளையாட்டு மைதானத்திலே மரக்கண்டு நடுவிழா தொண்டி பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் இந்த ஊரில் முக்கியஸ்தர்கள் அனைவரும் மரக்கண்டு நடக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அனைவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.